ஃபண்ட் நீங்க கரெக்டா மியூச்சுவல் ஃபண்ட்ல கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணும் போது கூட இந்த ஒரு கரெக்டா மெத்தடை வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வேல்யூ ஃபண்ட் இல்லைன்னா வேல்யூ டிஸ்கவரி ஃபண்டுன்னுட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வேல்யூ ஃபண்ட்னா என்ன? அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினா அவங்க கரெக்டா பட் எந்த மாதிரியெல்லாம் ஸ்டாக் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்கன்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். ஒரு வேல்யூவான கம்பெனி, அந்த கம்பெனிக்கு வந்து நல்ல வேல்யூ இருக்கும். ஆனா இப்ப அந்த கம்பெனியோட பிரைஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியா இருக்கும். அந்த மாரி ஸ்டாக் தான் வேல்யூ ஸ்டாக் சொல்லுவாங்க. அதை வந்து வேல்யூ பட் கரெக்டா இன்வெஸ்டிங்னும் அவங்க வந்து கரெக்டா சொல்லுவாங்க. சரி, இப்போ ஒரு கம்பெனி எப்படி நல்ல வேல்யூவா இருக்குன்னு அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, அதோட மெயின் வந்து அதோட பி ரேஷியோ கரெக்டா பார்ப்பாங்க. அந்த பி ரேஷியோ எப்படி பார்ப்பாங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி வந்து ஆட்டோமொபைல் செக்டார்ல இருக்கு. அந்த பட் ஆட்டோமொபைல் செக்டார்ல அதுக்கடுத்து ஒரு கரெக்டா இண்டஸ்ட்ரி பின்னு இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரி பிஇஓட அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட பிஇஓ வந்து அவங்க வந்து கம்பேரிசன் பண்ணி பார்ப்பாங்க. பட் அந்த மாதிரி தேர்ந்தெடுப்பாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட இண்டஸ்ட்ரிக் வேல்யூ ஒன்று இருக்கும். பட் அதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டிபிஎஸ் அதை பார்ப்பாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டா. பட் அப்போ அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அதுவும் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன பிசினஸ் செய்யறாங்களோ அந்த பிசினஸ்க்கான டிமாண்ட் வந்து ஃபியூச்சர்ல மார்க்கெட்ல பட் கரெக்டா பட் எப்படி இருக்கும் பட் அதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பட் அவங்களோட ப்ராஃபிட் குவார்டர்லி அவங்களோட ப்ராஃபிட் பட் இன்க்ரீஸ் ஆகுதா, அப்படி இல்லைன்னா வருஷம் வந்து அவங்களோட ப்ராஃபிட் பட் கரெக்டா இன்க்ரீஸ் ஆகுதா, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட டெட் எப்படி இருக்கு, அந்த கம்பெனிக்கு கடன் எவ்வளவு இருக்கு, அப்படி கடன் இருந்தா கூட அந்த கடன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும், அப்படி இல்லைன்னா கடனே இல்லாம இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட அசட் எப்படி இருக்கு. ஏன்னா ஒரு கம்பெனிக்கோட மெயினே வந்து அதோட அசட் தான். ஏன்னா சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது மணி ப்ராப்ளம் இல்லைன்னா மணி தேவைப்பட்டாலும் கூட அவங்களோட பட் அசட்டை வச்சு அந்த கம்பெனியை வந்து அவங்க வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியும். அதனால அவங்க அசட்டை கூட அவங்க பார்ப்பாங்க. இது எல்லாமே சொல்லிங்கன்னா பேசிக் தான். இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து வேல்யூவான ஃபண்ட்ல மட்டும் கரெக்டா பட் இன்வெஸ்ட் பண்றதுனா, வேல்யூவான ஃபண்ட்ல மட்டும் பார்த்து கரெக்டா இன்வெஸ்ட் பண்றதுனா இந்த வேல்யூ பட் இன்வெஸ்டிங் சொல்லுவாங்க. பட் இதை நீங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ல சும்மா நீங்க வந்து வேல்யூ ஃபண்ட் போட்டாவே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து நீங்க வந்து கரெக்டா பட் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வேல்யூ ஃபண்ட் இல்லைன்னா வேல்யூ இன்வெஸ்டிங்கோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் பேசிக் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ.